நான் நினைக்கிறேன் என்னுடைய செயல் திட்டம் அதிகமாக எங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கிற குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கிற பெண்கள் தொடர்பாக வேலை செய்கிற அமைப்புகளோட அல்லது கிராம மட்டங்கள்ல இருக்கிற பெண்கள் வலையமைப்புகளோட தான் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய உத்தியா இருக்கிறது. ஏனென்றால் இந்த தலைப்பு எங்களுடைய கிராம மட்டங்கள் அல்லது வடமாகாணத்துல தமிழ் பேசுகிற சமூகத்துல மிக மிக மோசமான கட்டமைப்புகளோடையும் சம்பிரதாயங்களோடையும் அதே போல பல மத ரீதியான கலாச்சார ரீதியான தடைகள் இதுக்குள்ள இருக்குது. ஆகவே எனக்கு நேரடியாக எல்லோரிடமும் போய் இதை கதைக்கக்கூடியதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவாகவே நான் நினைக்கிறேன். என்னுடைய ஆரம்பம் என்னுடைய இந்த விடயங்களை பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதாரம் தொடர்பான விடயங்களை பெண்கள் வலையமைப்புகளோட ஆரம்பிக்கிறதோட அதே போல எங்களோட சமூக மட்டங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர் குழுக்கள் அவர்களோட இந்த அறிவினை நான் பகிர்ந்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதோட அதே வேளையில ஆன்லைன் ஸ்பேஸில் அதாவது எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஏனைய டிஜிட்டல் தளங்களை இந்த அறிவை ஊற்றுறதுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பாக இணையதளங்கள்ல நாங்கள் ஒரு காணொலி அல்லது ஃபிளையர்ஸ் போன்ற விடயங்களை நாங்கள் பாலியல் உரிமைகள், பாலியல் சுகாதாரம், அதே போல இனப்பெருக்க சுகாதாரம், இனப்பெருக்க உரிமைகள் தொடர்பான விடயங்கள், குறிப்பாக எவ்வாறு நாங்கள் கருத்தடை சாதனங்களை பயன்படுத்த வேண்டும், அதை சரியான முறையில் எவ்வாறு பயன்படுத்துறது, அதனுடைய அத்தியாவசியம் என்ன, அதனால மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று போன்ற விடயங்களையும் அதே வேளையில் ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு கற்பத்தரிக்கிற ஒரு நபருக்கு ஏன் இந்த கருக்கலைப்பு தொடர்பான உரிமை முக்கியம் என்பது தொடர்பான விழிப்புணர்வுகளை செய்கின்ற காணொளிகளை வெளியிடுற போன்ற சில செயற்பாடுகளை நான் யோசித்து வைத்திருக்கிறேன். இந்த பயிற்சி ஏன் முக்கியம் அப்படின்னு நாங்கள் கேட்கிற போது இது எங்களுடைய உடல் சார்ந்து நாங்கள் எங்களோட உடல் சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். எங்களோட உடல் சார்ந்து எங்களுக்கு இருக்கிற உரிமைகள், எங்களோட உடல் சார்ந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சுகாதார நிலைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு விடயமா இருக்கு. இது எனக்கு மட்டுமல்ல, எங்களோட சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே மிக முக்கியமான விடயம். என்றால் நாங்கள் அதிகமாக எங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்களுடைய உடல் சார்ந்து எங்களுடைய பாலியல் மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் சார்ந்து சுகாதாரம் சார்ந்து அதிகமாக கவனம் செலுத்துறதே இல்லை. அது எப்பவுமே ஒரு பேசப்படாத அல்லது அதுக்கு தேவையற்ற ஒரு புனித தன்மையை பின்பத்தை ஒன்றை கிரியேட் அதற்கு மேலாக பூசி வைத்து எங்களுடைய சமூகம் எங்களை மேலும் மேலும் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறதாகவே இவ்வாறான விடயங்களை குறிப்பாக பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதாரம் என்ற விடயம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வெளி உடல் ரீதியான விடயங்களை நாங்கள் கவனிக்கிறோம், அது தொடர்பான விடயங்களை தேடிக்கொள்ள எவ்வளவோ இடங்கள்ல வசதிகள் இருக்கு. ஆனா எங்களுடைய பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதாரம் தொடர்பான விடயங்களை பேசுறதுக்கான தளங்களும் குறைவு, அது தொடர்பான அறிந்து கொள்வதற்கான தளங்களும் குறைவாக இருக்கு. ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் வெளியே பேச வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உரிமையையும் தன்னுடைய சுதந்திரத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இவ்வாறான விடயங்கள் பேசப்பட வேண்டும்.